குட்டி அதான் புழுக்கு புழுக்குன்னு போட்டு தள்ளி நீங்க தெரியல சொன்னாங்க. இல்ல நம்ம சங்கத்துல வேறு தாளம் போடுற ராசுன்னு ஒரு தெரிப்பேன். ஆமா அவன்கிட்ட கொண்டு போய் குட்டி ஓட வச்சிருவேன். ஏன்னா தெக்கால சங்கத்துல அவன் இடையிலேயே 5 குட்டி அலையுது. இல்ல இப்போ ஒரு கேள்வி கேட்டுருவோம், அதுக்கு பார்த்து சொல்றாரான்னு பாப்போமே. இப்ப சாமி கிட்ட கேளுங்க. ஆத்தா மலை ஏறி 6.25 மணி நேரம் ஆகுது. ஆத்தா மலை ஏறிடுச்சு. என்னங்க இவ்வளவு நாளா பட்டுன்னு சொன்னீங்க, இப்ப கேக்குற கேள்விக்கு இந்த மாதிரி ஆத்தா நாளைக்கு தான் வரும். உங்க 2 பேத்துக்கு சிறுநீர் தார எப்படி வா? திருநீர் உள்ள விட்டு அள்ளி குடிப்பார். ஐக்குள்ள உனக்கு திருநீர் வேணுமா? 2 பேரும் ஒட்டக்கூடாது. கிரகம் கழிக்கிறப்ப நீ இப்படி நில்லு. ஒதுங்கி நிலுமா, புருஷன் கூட ஒட்டாத. பிள்ளை பெக்கணுமா வேணாமா? அப்ப பெக்கணும்னு நான் சொல்றத சரி. ஆமா சொல்லட்டுமா? அம்மா உனக்கு கருப்பு பிடிச்சிருக்குமா? அடிக்கருப்பு. அதை ஒதுக்குற வரைக்கும் இவர் தொட்டினா இவர் மண்டை செத்து போயிடும். கருப்பெல்லாம் எப்படி படிப்பேன்? கருப்புக்கு பெயிண்ட் அடிக்கணும். தள்ளிக்க அங்க தள்ளி நின்று இன்னும் போ. பக்கத்துல நிக்காத அந்த கரை என போட்டிக்கு தள்ளி. அப்ப நம்ம போ. நான் எத்தனை அளவுக்கு செஞ்சுக்கிறேன், நீ போ. இன்னும் தள்ளி போ. அப்படியே ஒழுக்க போயிருந்தா உன் புருஷங்க கழிஞ்சு போச்சு. உன் புருஷங்க கழிஞ்சிருச்சு. உனக்கு புள்ள மத்த நேரமெல்லாம் பேசாம இருந்தில்ல. புள்ள கொடுக்குறப்ப என்ன கூட்டணிக்கு வரியா? உட்காந்து பேசாம எவ்வளவு சிரமப்பட்டு அதே இதையும் கொடுத்து நான் சரி பண்ணி பிள்ளைய கொடுத்துக்கிட்டு மலை ஏறி 6 மாசம் ஆச்சுக்கிறேன். இப்ப வக்கால் நல்லா இருக்கப்ப எப்படி பேசுவாங்க? நான் அருள்வாக்கா சொல்லிட்டு இருக்கேன். ஆயா 12 வருஷம் ஆகுது பிள்ளை இல்லாம. வீட்டுல விட்டு தண்ணி வெளியே படுத்துக்கிறேன். நீ அந்த மாதிரி செய்யாத. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. வேண்டாம். என்னை பாரு, 12 வருஷமா ஒன்னும் ஆகல. உனக்கு புள்ள எண்ணி 9 மாசத்துல பிறகு பக்கத்துல வா. புள்ள வேணுமா வேண்டாம்? வாய பொத்து என்னது வாய பொத்து. முன்னாடி ஒரு யோசிச்சியா, பின்னாடி ஒரு கைவி. இங்க திரும்ப அது சின்ன சொரச்சு விட்டுக்கிறீங்க. நான் இருக்குது இந்த ஊர்ல வச்சுக்கிறேன். ஐயா பின்னாடி காமிச்சா எப்படி பிள்ளை வைப்பேன்? பிள்ளை வேணுமா வேண்டாமா? அப்புறம் மந்திர சுட்டன்னு ஒய்யும் தான் எழுதி கிடப்பேன். கை எப்படி கத்து பக்கத்துல வா. நிமிந்து நில்லு. என்னை மாதிரி ஏன் பயப்படுற? இன்னும் பக்கத்துல வா. சாமியை பயப்படாத. நிமிஷம் நீ கூட இருந்த குழி வரியா? பேசாம இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ பயப்படாத சாமி. ஜாமி மகமாயி அப்ப என் பிடித்த புண்ணிய என் பொண்டாட்டியெல்லாம் செத்து 5 வருஷம் ஆகுதுவா. கைய பின்னாடி முன்னாடி வச்சுக்கிட்டா தெரியாது. பின்னாடி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல அது கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி ஆயிக்குவா. இன்னும் கொஞ்சம் வந்துருச்சு. என்னங்க வந்துருச்சு உங்களுக்கு? ஐயோ புள்ள வர குடுக்க போறப்ப இப்படி ஆயிச்சு குட்டியே. கிட்ட குளத்துல வந்து இன்னமே வரவே இல்லைங்க புள்ள. ஐயோ சீக்கிரம் வா. எங்கயா வர்றது? ஓம் காளி, ஓம் காளி, ரீம் காளி, பரபத்ர காளி, பேசாம கொக்கால காளி. இந்தானே நல்லா விரிச்சு பிடி. இப்பவாது விரிச்சு பக்கத்துல இருந்து பிடியே. விரிச்சு காட்டுமா? என்னங்க இவ்வளவுக்கு விரிக்கிறது பக்கலையா? ஆமா சீக்கிரம் புள்ள வேணும். இப்படி விரி விரி இன்னும் கொஞ்சம் பொத்திக்கா பொத்திக்கா. இப்படி ஒழுவ விட்டா எப்படி புள்ள பக்கு? புள்ள வந்து உள்ள இருந்து வெளியே வரும். நான் என்ன ஆபரேஷன் தேட்டர் வச்சு புடிச்சு கிழிச்சு கொடுக்க? அப்புறம் புள்ள 10 மாசத்துல பெற்றுருவேன்.
அப்படி புள்ள பிறந்தா எனக்கு பிறந்ததை நினைச்சுக்க. யாருக்கு? வரக்குள்ள சரிங்க, புள்ள பிறந்துருச்சு. புள்ளைக்கு அப்பா பேர் கேட்டா நான் யார் பேர் வைக்கிறது? அதான் உன் புருஷன் தொத்த இருக்கான்ல, போ. அவர் பேர் தான் வைக்கணுமா? அவரை பேருக்கு இன்சிலா வச்சுட்டேன். சரிங்க, அப்ப போயிட்டு வரேங்க. போயிக்கலாம். இல்ல உண்மையிலேயே பிறந்துரும்ல? கண்டிப்பா. நீ போனோம்னா சும்மா இருக்க முடியாது. பிறகுலாம் மறுபடியும் பூசை வச்சப்பா. மறுபடியும் இந்த 2 அடி அடிச்சுன்னா புள்ள கப்புன்னு வந்துடும். என்ன பொழப்பு. ஐயா சுவாமி, அடியேன் நாடி வந்திருக்கின்றேன். ஐயா சாமி, ஐயா வாங்க. உன்னைய கும்புறி நான் ஒரு தப்பு சாமி. ஐயா வாங்க. ஐயோ போகாதீங்க. நான் ஒரு தப்புமே ஐயோ உங்களை தேடி தான் வந்திருக்கேன். ஐயோ ஏதோ என் வவுத்து குழப்புக்கு ஐயோ நான் அப்படியே நினைக்கிறேன். உங்களை தாங்க நான் பாத்தோ. உங்களை பார்த்தா பெரிய அதிகாரி மாதிரி புடிச்சு கொண்டு ஒழுக்க போட்டாதீங்க. இல்ல 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 உள்ளுக்கு போட்டாங்க, சிறகுல போட்டான்னு நினைக்காதீங்க. ஆக நீ என்கிட்ட வரம் கேட்டு வந்திருக்க. உங்களை நாடி வந்திருக்கிறேன். நீங்க பூசாரின்னு தெரிஞ்சு உலகமே உங்களை பத்தி பேசிட்டு இருக்குது. கை சேர்ந்த பூசாரி. அப்ப அருள் வாக்கு நல்லபடியா சொல்லணும். நான் யாரு, எங்க இருந்து வர்றேன், எதுக்கு என்ன நாடி வந்திருக்கிறேன், என் மனதில் என்ன இருக்குது, நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படியே புட்டு புட்டு வைக்கணும் சுவாமி. உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன். கவலைப்படாத. உனக்கு என்ன கவலைங்கிறத கருப்பனை அழைச்சு நல்லா அழைச்சு சாமி கருப்பனை கூப்பிட்டு கூப்பிடுங்க. அவர்கிட்ட வரம் கேட்டு உன் பிரச்சனை முடிச்சு வரீங்க. எவ்வளவு வேணாலும் வாங்கி. கரக எடுக்க வேணாம். நான் கூட கருப்பனுக்கு ஒரு அப்பா கச்சை வரைஞ்சி கட்டி கருங்கச்சை சொந்தம் விட்டு வருகிறான் கருப்பனா. கச்சை வரைச்சி கட்டி வெள்ளிப்படி அருவா கருப்பாடு உனக்கு விளையாடு நீச்சருவா. வெள்ளிப்படியார் கல்பா உனக்கு விளையாடு வீச்சருவா. அதுக்கு தண்ணி போட்டா கருப்பா அங்கே அலறுதடா உணருவா. ஆட்டுக்கு தண்ணி போட்ட உணருவா. அது கச்சை நல்ல அரைஞ்சு கட்ட கருப்பா வரைஞ்சு கட்டி கச்சை சுங்கமிட்டு கருப்பா சுங்கமிட்டு அதுக்குதான் தண்ணி போட்டா கருப்பா தண்ணி போட்டா அலறுதடா உணருவா கருப்பா உணருவா. கருப்பா குஞ்சு இருந்தா கொடுங்கடா. குஞ்சு இருக்கு சாமி, வேணுமா? ஐயோ வேணாம், வாடகை அடிக்கும். அந்த ஐயோ இல்ல பழம் கொடுங்க. எலுமிச்சை பழம். யார் வந்தது? கருப்பை வந்திருக்கேன். எந்த கருப்பை? வால்டாம்பட்டியில இருந்து வந்திருக்கேன். சுவாமி அப்பா சாமி, உன் சொந்த ஊர்? சொல்லுங்க சாமி. மதுரை. ஆமா சாமி. உன் பேரு மணிவண்ணன். ஆஹா, நீ விலையுறைந்த பொருட்களை வித்துட்டு வந்த. ஆமா சாமி. பெரிய தனவந்தை. ஆமா சார். வித்துட்டு வந்த இடத்துல கரைப்பாறு போலாம்னு ஒரு திண்டிவன சத்திரத்துல தங்குனேன். ஆமா சாமி. நீ வியாபாரத்துக்கு வந்ததுல குறையில்லை. ஆமா சாமி. தங்குனதுல குறையில்லை. என்ன ஒரு பிரச்சனைனா தங்கின இடத்துல ஒரு பொம்பளை புள்ள மேல நீ ஆசைப்பட்ட. ஆமா சாமி. உண்மையை மறைக்காம சாமி நினைச்சிட்டே அந்த பிள்ளைய நீ அடையன்னு போய் கூப்பிட்டு பேசினேன். ஆமா சாமி. தெரியாது இருந்துச்சு. கடைசியில உன்னை கேட்க கூடாத கேள்வி ஒண்ணு கேட்டுச்சா?
ஆமா சாமி. விளக்கமாத்தால ஐயோ சாமி, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஒரு பொம்பளை விளக்கமாத்தால அடிக்கணும் கேட்டது நீ உசுரோட இந்த மேடையில் நிக்கலாமா? என்ன செய்யறது? நேரம் தூக்கு போட்டு தொங்கி இருக்கிறது இல்லையா? என்னதான் பண்றது? தொகுடா எப்படி சாமி காரியம் சாதிக்கிறது? நாக்கு துவைக்குமா? கவலைப்படாத. என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை கேவலமா பேசிச்சோ, உன்னைய கேட்ட கேள்வி என்னைய கேட்ட மாதிரி, ஆமா சாமி. என்னைய கேட்ட கேள்வி ஆண் வர்க்கத்தையே கேட்ட மாதிரி, உனக்கு வசியம் மை தர்றேன். அது எப்படி? அந்த மைய கொண்டு போய் மண்டையில தடவுனீன்னா உடனே அந்த புள்ள உனக்கு புன்னகையை காமிச்சு புன்னகை காமிக்கு. சாமி மண்டையிலையா? கையெடுக்க போறேன். எடு சாமி. என்ன சாமி அங்க வருகிறார்? சாமி என்ன பண்றீங்க? எத்தனை மை சேர்க்கிறேன் பேர் அப்பதான் படாத புள்ள உனக்கு வரும். அங்கங்க கட்டுமந்திரம் இருக்குதுடா பாவி. பாலசாமி சாமி. எல்லா பேத்துக்கும் வித்தியாச மை கொடுத்தேன். ஆமா சாமி. உனக்கு மட்டும் மை 5 இடத்துல இருந்து எடுத்திருக்கிறேன். வந்து இடம். நீ தடவுன உடனே உனக்கு வேலையாகும். இந்த மை எவ்வளவு நாளைக்கு சாமி வேலை செய்யும்? இந்த மை உனக்கு எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு நாளைக்கு. அவ்வளவு நாளைக்கு இருக்கும். சரி சாமி. காட்டு கை காட்டு. பத்திக்க மூந்து வார்த்தராத செத்து போயிடும் அந்த பிள்ளைய. நான் ரோந்தே பார்க்க மாட்டேன். ஏன்னா அது மை வந்த இடம் அது மாதிரி. ஆமா இன்னைக்கு முடிக்க கவலைப்படாத. மண்டையில தடவிட்டு நீ என்ன பண்ற, இந்த பொட்டி கடையில போய் லைபாய் சோப் 5 வாங்கி போட்டு நல்லா கைய கழுவிடு. ஏன்னா அந்த வாடை தட்டுமா? ஆமா மையனா சாதாரணப்பட்ட மையா. போயிட்டு வா. அப்படி உனக்கு அந்த புள்ள கிடைச்சிருச்சுன்னா இந்த பூசாரிக்கு என்ன செய்யற? சாமி நான் நினைச்ச காரியம் நிறைவேறிச்சுனா சன்னதிக்கு வந்து 4 சித்தர் வழி வந்து அடிச்சு என்ன மூத்தமா இல்ல சார், மொட்டை அடிச்சு புடிகாணிக்கு செலுத்தலாம். ஆமா இப்ப உலகத்துல எல்லாம் உசுர கொடுத்த சாமிக்கு மசுரத்தை கொடுக்குறீங்க. ஆமா சார். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். போயிட்டு வா. ஆகட்டும் சார், போயிட்டு வா. சந்தோஷமா போயிட்டு வா. அப்பா மிருதங்கார தம்பி, நீ ஏதோ உனக்கு உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை மை கேட்டிய மை வேணுமா? ஆனா உனக்கு மை கொடுத்தனா நீ மைய தடவினா உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கா. சாமி எனக்கு ஒரு மை வேணும். எதுக்கு? ரொம்ப நாளா பக்கத்து வீடு ஒரு கிளவி சும்மாவே இருக்குது. கிளவிட்டு புடங்கலான்னு போனா என் தாத்தக்காரன் கொட்டாப்பொடியோட ரெடியா நிக்கிறாப்படி. சரி சரி, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுவீங்க. அந்த பாட்டி உனக்கு கஞ்சி ஊத்தணும். ஆமா அது உனக்கு மை வேணும். ஆமா. நீ என்ன பண்றீன்னா அந்த கிழவனை அதே கொட்டாப்பிள்ளைய பிடிங்கி ஒரே போடா போட்டுற மாட்டேன். யாரையும் போடுறது? கிழவனை. ஓஹோ சோழி முடிஞ்சிடும். ஓஹோ பாட்டி உனக்கு இதுக்கு எதுக்கு மை? இப்ப பாருக்கு போனோன்னு தூக்கி போடுற பாருங்க. போயிட்டு வரட்டுமா சாமி? நானா என்ன பார்த்தா கேள்வி கேட்குற? உங்களை பார்த்தா என்ன பார்த்தா உனக்கு கோபமே இல்ல? கோபமே இல்லையா? உங்களை பார்த்து நான் ஏன் கோவப்படணும்? என்னதான் நீ தேடியா? உங்களை தேடிட்டேன். ஆஹா சரி, எப்போ வந்தீங்க? இப்பதான் நான் வந்தேன். இப்பதான் வந்தேன். இத பாருங்க, என்ன உங்களை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. தோணும் தோணும் தோணும். ஆமா ஆமா ஆமா. சரி சரி, பரவாயில்ல அதனால பரவாயில்ல. நம்ம 2 பேரும் ஆ, நம்ம இங்கே இருப்போம். இங்க இருக்கோமா? எங்கே போக இருக்கோமா? அத்தா பூசாரி மயக்கம் என்ன? இந்த மௌனம் என்ன? மணி மாளிகை தான் கண்ணீர்
மயக்கம் என்ன இந்த மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கிறார் கண்ணே தேவதை போலே பாடி வரும் வண்ண நீரோடை அதில் பாத பூஜை செய்து மல்லிகை காட்டு வெள்ளை மீது மந்திரம் போட்டு தாளாட்டு மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அன்னத்தை தொட்ட கைகளினால் அது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தில் நான் தொடமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே அன்பு காணிக்கை தான் கண்ணே நாம இருவரும் இப்படியே இருக்கணும்னா எனக்காக என்ன செய்ய வேண்டும் நீங்க ஒரு கதை சொல்லணும். அப்படியா வீரம் அன்பு காதல் அனைத்தும் இது ஒரு கதை